சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு, 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அது புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் போதும், ஏன்னா பிரியாணி தம் போடுறதுனால அதிலே கொஞ்சம் சிக்கன் வெந்துடும். ஸோ அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக. இதில் தனியா, ஏலக்காய், மிளகு சீரகம், பட்டை லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லவங்கம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு தம் பிரியாணி பண்ணுறதுனால ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டால் பிரியாணி ரொம்ப வாசனையாக இருக்கும். நெய் போட்டுட்டு உடனே நம்ம புதினா இலையை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம், தக்காளி உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பிரியாணி மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனை வரும். கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுடுறேன். இப்போது குக்கர்லேருந்து சிக்கன் விசில் விட்டு எடுத்து சிக்கனை அதில் போட்டுட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை போட்டுட்டு தோசைக்கல் தம் போடுறதுக்காக ஒரு சைடு சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது மசாலா நல்லா கொதித்த உடனே நம்ம ரைஸ் போட்டுடலாம். நான் ஏற்கனவே ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசியோட அளவு தண்ணியோட அளவு ஒரே லெவலான உடனே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு எடுத்து தம்முக்கு போட்டுடலாம். இப்போ தம் போடும்போது ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தம் போடுறதுக்கு உங்கள்கிட்ட பெரிய கல் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெயிட்டான தண்ணி பாத்திரமும் வச்சுக்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி.